ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டில் இருக்க கேசவ பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருப்பதி கொடை வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகும். அதேமாதிரி உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரம்ஸு அதுமாதிரி இந்த பால் குடம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து குடம் லைனாக இந்த பக்கம் தான் வரும். அப்படியே வந்து அவதாரமாக வருவார். அப்படியே விஷ்ணு பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் வந்து அவதாரமாக ஒரு அவதாரமாக அந்த வந்து குட்டியானையில் வந்து கொண்டு வருவாங்க. அது இந்த சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி போகும். அங்கிள் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து விஹெச்பியாக இருக்கிறதுனால அவரோட ஐடி கார்டு காமிச்சு எங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார். இல்லைனா யாரையுமே உள்ளே விட மாட்டுறாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உள்ள ப்ரெஸ்ஸு அது மாதிரி வச்சுருந்தா மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி கிடையவே கிடையாது. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்து காலேஜ்லேருந்து வந்து வாலண்டியர்ஸாக இங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி திருப்பதி பாதம் யாரெல்லாம் பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. பெருமாளோட பாதத்தை நல்லா சேவிச்சுக்கோங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் வந்து யூடியூப்பில் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நானும் சேவிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கொடை வந்து இங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஆர்த்தி காட்டிட்டு பெருமாள் பாதத்தெல்லாம் வச்சு அப்படியே சுற்றி கொடை வச்சுருப்பாங்க. அதை வந்து இங்கேருந்தா ஸ்டார்ட் பண்ணி ஆர்த்தி காட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து வெளியே வந்துட்டு ஏன்னா அதுக்கப்புறம் வெளியே வந்தோன்னா பயங்கர கூட்டமாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்லிப்பரே போடலங்க. எல்லாருமே ஸ்லிப்பர் போட்டிருந்தாங்க, நான் ஸ்லிப்பரே போடல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு கொடை. அப்படியே இது பின்னாடி பார்த்திங்கன்னா லைனாக கொடைங்களாக இருக்கும். அப்படியே அழகாக வந்து அதை வந்து ஆட்டுவாங்க. அதை பார்க்குறப்பே சூப்பராக இருக்கும். கலராக இருக்கும், மூஞ்சி கருக்கட்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு இல்லைங்க, அப்படிதான் இருக்க போது. அவ்வளோ வெயில் இங்கே தெரியல. வெயில் பாருங்க, இந்த மூஞ்சியும் பார்த்துக்கோங்க. ஈவினிங் வந்து இந்த மூஞ்சி கருப்பாக இருக்கும் பாருங்க. மோர் இந்த ஐடி கார்டு போட்டு மோர் கொடுக்குறாங்க. ஐடி கார்டு போட்டவங்களுக்கு ஈஸியாக மோர் கொடுக்குறாங்க. அப்படின்னா எல்லாரும் ஐடி கார்டை மட்டும் போட்டு வந்துருங்க. உள்ள கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல. ஐடி கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க இது எத்தனாவது வருஷம் திருப்பதி கொடைக்கு வரீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வாவ் அமேசிங்கா இருந்தது. ஓகே, இப்போ ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. போன வருஷம் போக போக தெரியும். இப்போ இது வரைக்கும் நல்லா இருக்கு. இனிமே தான் தெரியும். இனிமே தான் இருக்குடா. ஸோ அதுக்காக நாங்கள் எனர்ஜி ட்ரிங்காக நாங்கள் இந்த மோர் இப்போ சாப்பிட போகிறோம். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரிஞ்சி சாதம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைனாக பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது பாருங்கள், அந்த பிரசாதத்தை எல்லாருமே பாக்ஸ்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, புளி சாதத்தை. அந்த மாதிரி இங்கே வந்து லைனாக சாப்பாடு, ஜூஸு, மோர் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்கே இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. நான் அவதாரம் காலையில் காட்டலை உள்ளவங்களுக்கு, அதனால் இப்போ வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஒரு 2 o'clock இவங்க வந்து லஞ்ச் பிரேக்காக நிப்பாட்டுவாங்க. அப்புறம் ஒரு 4:30 5:30 தான் எடுப்பாங்க. அதுக்கு முன்னே நான் உங்களுக்கு வந்து இதை வந்து காமிச்சிடுறேன். இதான் வந்து ஃபஸ்ட்டு குட்டி யானையில் வந்து இந்த மாதிரி வந்து இது வச்சுருப்பாங்க, கருடன் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கருடன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாளோட இது வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக மச்ச, கூர்ம, வரஹ, நரசிம்ம, வாம, பரசுராமர், ராமர், கிருஷ்ணர், அப்புறம் கல்கி, அந்த மாதிரி அழகாக அப்படியே லைனாக போகும். இது பார்த்திங்கன்னா நார்மல் பெருமாள். ஃபஸ்ட்டு வந்து பெருமாள் வருவார். ஃபஸ்ட் அவதாரம் என்னென்னு பார்த்திங்கன்னா மச்ச அவதாரம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மச்ச அவதாரம் போயிட்டார். அதுக்கப்புறம் கூர்ம, வராக, நரசிம்ம, வாம அப்படி லைனாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி யானையில் வச்சுருப்பாங்க. நான் அப்படியே லைனாக உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஆழ்வாரோட முடியும். இது வந்து ராமர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஆழ்வாரோட முடிவாங்க. அதுக்குள்ளே நடுவில் பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் அது இதுன்னு கொடுக்கறதுனால இடம் அடைச்சதுனால என்னால் வந்து எடுக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஆனால் நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நான் வந்து காமிச்சிடுவேன். கீழே பார்த்திங்கன்னா அந்த போர்ட்லேயே உங்களுக்கு வந்து கிருஷ்ணர்னா கிருஷ்ணர், பரசுராமர்னா பரசுராமர், இவர் தான் கல்கி அவதாரத்தோட முடியும். அந்தளவுக்கு இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவதாரமாக வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆழ்வார் வருவாங்க. ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கோமாதாவோட முடியுது இந்த அவதாரம் வண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்ன தான் பார்த்திங்கன்னா திருப்பதி கொடைங்க வந்து லைனாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் பின்னாடி வருவாங்க. உங்களுக்கு வந்து கொடை வந்து அந்த ஆடுறது வந்து ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். அதெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடை, இந்த ரெட் கலர் கொடை தான் வந்து பெரிய கொடை. அந்த சந்தை கடந்து இவ்வளோ தூரம் வரத்துக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 an hour ஆகும். ஆனால் அவ்வளோ கூட்டம், மக்களோட கூட்டம் அவ்வளோ கூட்டம் பாருங்கள். நான் வந்து குட்டியான மலை ஏறி நின்று காட்டுறேன் எவ்வளோ பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு குட்டியான மலை ஏறிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்களே அந்த குட்டியான மலை ஏறினதுனால என்னால் வந்து வீடியோ கவர் பண்ண முடிஞ்சுது. பொம்மலாட்டம் ஆடிட்டு வராங்க பார்த்திங்களா அழகாக. அதை ஆடிட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்க அவங்க பாட்டுன்னு. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் அந்த பாட்டு வரும். அதுக்கப்புறம்
பார்த்திங்கன்னா கொடை வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கொடைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நான் காமிச்சல ஆடிக்கிட்டே வரணும் அந்த கொடைங்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவதாரங்கள் வண்டி வரும். அப்புறம் அதோட முடியுதுங்க. அவ்வளோ தூரம் வரும். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காசெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி 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 அந்த அவதாரம் வண்டியில் வந்து அதை வேண்டிப்பாங்களே அவங்க வந்து தூக்கி தூக்கி அடிப்பாங்களா. ஆனால் அது மாதிரி பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா அது வந்து நிறைய பேர் போன வாட்டி பார்த்திங்கன்னா அதில் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க மண்டையிலலாம் பட்டு அவங்களுக்கு வந்து வீங்கிருக்கு. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் மெதுவாக இது சைடில் வந்து இந்த ஓட்டையாக இருக்குது அதுக்குள்ளே போட்டுருங்க. அவங்க மண்டையில் போடுற அளவுக்குலாம் தூக்கி போடாதீங்க. ஏன்னா சாமிக்குன்னு அவங்க வந்து உட்காந்து கஷ்டப்பட்டு போயின்னு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இதை மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அது மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொடைக்கு பேக் சைடு பாருங்கள் அப்படியே பெருமாள் தெரியுதாரு. அது வந்து எனக்கு பார்க்குறப்போ வியூஸ் செம்மையாக இருந்தது. அதையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பயங்கரமாக இருந்ததுங்க. ஃபுல்லாக போலீஸ் ப்ரொடெக்ஷன் தான் போட்டிருந்தாங்க. அது மாதிரி இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க நிறைய பேர் இந்த தாரை தப்பட்டை அது எல்லாமே அடித்து ஒரு ட்ரம்மே கிழிஞ்சிற அளவுக்கு அடித்தாங்க. அதனால பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகலாம். அவ்வளோ கூட்டம் வந்து திருப்பதி கொடைக்கு ஸ்டார்டிங்கு. பட் ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா 25th ஆவடி திருமுல்ல வாயிலாம் பார்த்திங்கன்னா 25th வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போய் இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. பட்டாசுலாம் வெடித்து பயங்கரமாக கொஞ்சம் வந்தாங்க. நாங்கள் அது மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்களேன் இந்த பிபி ஊதுவாங்க எவ்வளோ பெருசாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாரம்பரியமாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். பார்க்காதவங்க தெரியாதவங்களாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக பார்த்திங்கன்னா இந்த பிபி அதில் ஊதிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அட்லாஸ்ட் நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் வரையும் வந்துவிட்டோம். ஒரு 7 o'clock இருக்கும். அங்கேருந்து நாங்கள் கிளம்ப வேண்டியது அங்கேருந்து நடந்து வந்துவிட்டோம். அங்கேருந்து குட்டி யானையில் நடந்துட்டு இப்படி தாங்க திருப்பதி கொடை போச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களதும் பார்த்துட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாளைக்கு வந்து ஐனாவரத்துலேருந்து அப்படியே கிளம்புன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களாம் நாளைக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஐனாவரம் குளத்தூர் அந்த சைட்லாம் போகுமா அப்படியே பார்த்துக்கோங்க. நல்லா சேவிச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது.